இந்த வெக்கேஷனுக்கு யூசுவலாக ரெசார்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கேம்ப் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். மார்னிங் கிளம்ப 10 ஆயிடுச்சுங்க. போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஷன்வியும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வழியில் கொஞ்சம் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு 5:30க்கு தான் ரீச் ஆனோம். காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஜீப்பில் தான் கேம்புக்கு போகணும். 5 to 6 மினிட்ஸில் கேம்பை ரீச் பண்ணிட்டோம். போனதும் வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. லக்கேஜ் எல்லாம் கேம்பில் வச்சுட்டு ஈவினிங் லேக் வியூவை நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 7:30க்கு கேம்ப் ஃபயர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு கேம்புக்கு வந்துட்டோம். யூஷுவல் ரூம்ஸ் மாதிரி இல்லாமல் கேம்பில் ஸ்டே பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலாக இருந்துச்சு. நைட் கொஞ்சம் ரெயின்ஃபாலும் இருந்ததுங்க. நைட் 12 o'clock மேலே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவ்வளோ ஸ்டார்ஸை நான் அங்கே தாங்க பார்த்தேன். மார்னிங் ட்ரெக்கிங்க்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எப்போ எங்கே வெக்கேஷன்ஸுக்கு போனாலும் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் பாட்டில்ஸ் எல்லாம் எங்கேயும் த்ரோ பண்ணாதீங்க. த்ரோ பண்ணுறக்கும் அலோவ் பண்ணாதீங்க. இயற்கை நமக்கு என்ன கொடுத்ததோ அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஆஃப்டர்நூன் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க. நன்றி.